எனக்கு சின்ன வயசுல ஒரு ஆக்சிடென்ட் ஒன்று நடக்குது. அந்த ஆக்சிடென்ட் எப்படி நடக்குதுன்னா, ஒரு மெயின் ரோட கிராஸ் பண்ணி போய்க்கிட்டு இருக்கிறேன். அந்த டைம்ல வந்து ஒரு லேடி வந்து ஃபாஸ்ட்டா ஒரு மாருதி சுசுகி காரு, சின்ன காரு. அந்த எடுத்துட்டு வந்து என் மேல இடிச்சிடுறாங்க. இடிச்ச உடனே நான் என்ன ஆகுறேன், கீழ விழுந்துடுறேன். கீழ விழுந்த உடனே அந்த லேடியோட காரு வந்து என் லெக் மேல ஏறிருது. என்னோட கால் மேல ஏறிருது. எனக்கு ஃப்ராக்சர்லாம் ஆகுது. அதுக்கப்புறம் மேஜரான ஆப்ரேஷன், சர்ஜரிலாம் பண்றாங்க. அதுக்கப்புறம் நான் சேஃப். ஐ அம் நவ் குட். ஓகே. ஒண்ணும் பிரச்சனை இல்ல. ஆனா, அதே டைம்ல இன்னொரு சம்பவம் நடக்குது எனக்கு. என்ன சம்பவம்னா, இன்னொரு கார் வந்து என் தலைக்கு மேல ஏற வேண்டியது. ஒரு கார் என் கால் மேல ஏறிருச்சு ஆல்ரெடி. நான் கீழ விழுந்தோனே என் தலைக்கு மேல ஏற வேண்டியது. ஆனா, அந்த டிரைவர் ஏதோ ஒரு நல்ல டிரைவரா, டேலண்டடான டிரைவரான்னு தெரியல. எப்படியோ அந்த கார வந்து பேலன்ஸ் பண்ணி சேஃபா எடுத்துட்டு போயிடுறேன். என் தலை மேல ஏற வேண்டிய காரு தப்பிச்சுது. என்னோட தலை வந்து தப்பிச்சிருது. அவரு கார சேஃபா நிப்பாட்டிறாரு. அதுக்கப்புறம் இந்த சம்பவம்லாம் நடந்ததுக்கப்புறம் என்ன பண்றாங்க, என் ஃபேமிலி மெம்பர்ஸா இருக்கட்டும், இல்ல அந்த ஏரியால அந்த ஆக்சிடென்ட்ட பார்த்தாங்கல்ல, அவங்கலாம் என்ன சொன்ன ஆரம்பிச்சுட்டாங்கன்னா, "அந்த பையனோட நேரம் நல்லா இருந்துச்சு. அதனால தான் தலைக்கு வந்தது காலோட போச்சு. இல்லாட்டி அந்த பையன் உயிரே இழந்திருக்க வேண்டியது. உயிரே போயிருக்கு அந்த பையனுக்கு." அப்படின்னு சொல்லிட்டு பல பேர் சொல்லிட்டு இருந்தாங்க. என் ஃபேமிலி மெம்பர்ஸும் இதுதான் சொன்னாங்க. ஆனா, இன்னொரு சம்பவம் எனக்கு இல்ல, இன்னொருத்தர் வாழ்க்கையில நடக்குது. ஆக்சுவலா ஒரு சம்பவம் கிடையாது. இந்த மாரி மோசமான 7 சம்பவம் நடக்குது. எனக்கு அதுவும் ஒரு கார் ஆக்சிடென்ட் ரோட்ல நடக்குது. இது ஆக்சுவலா எல்லாத்துக்கும் நடக்கிறது தான். ஆனா ஒரு மனுஷன் வாழ்க்கையில போய்க்கிட்டு இருக்க பறந்துகிட்டு இருக்க ஃப்ளைட் வந்து ஆக்சிடென்ட் ஆகிடுது. அதுல இருந்து உயிர் பொழைச்சிடுறாரு. அதுக்கப்புறம் ஓடிக்கிட்டு இருக்க ட்ரெயின் கீழே கவிழ்ந்து விழுந்துருது. அதுக்கப்புறம் அதுலயும் உயிர் பொழைச்சிடுறாரு. அதுக்கப்புறம் ஒரு பஸ் வந்து இவர் மேல இடிச்சு கூட அவர் உயிருக்கு ஒன்றும் ஆகலாம். அதுலயும் உயிர் பறிச்சிடறாரு. இந்த மாதிரி 7 சம்பவம் மிகப்பெரிய கோர சம்பவம்னு சொல்லலாம். இந்த மாதிரி ஆக்சிடென்ட் அந்த மனுஷனுக்கு நடக்குது. இந்த ஆக்சிடென்ட்ல அந்த மனுஷன் சாகவே இல்லை, உயிர் பொழைச்சிடுறாரு. அப்படியேப்பட்ட ஒரு மனுஷனோட இது வந்து ரியல் ஸ்டோரிங்க. பொய்லாம் கிடையாது, பொய் கதைலாம் கிடையாது, ரியல் ஸ்டோரி. அப்படியேப்பட்ட அந்த மனுஷன் கதை பத்தி தான் இந்த வீடியோல நம்ம டீடைலா பார்க்க போறோம். வாங்க வீடியோக்குள்ள போலாம். அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க. சப்ஸ்கிரைப் பண்ணாதான் இந்த மாதிரி இன்ஃபர்மேட்டிவான வீடியோஸ் கிடையாது, இந்த மாதிரி ஒரு மிஸ்டேஸான வீடியோஸ் கூட சொல்லலாம். இந்த மாதிரி மிஸ்டேஸான வீடியோஸ் நம்ம சேனல்ல நம்ம டெய்லி அப்லோட் பண்ணிட்டு வரோம். எவ்ரிடே ஒன் டே கூட மிஸ் பண்ணாம இந்த வீடியோஸ் எல்லாம் உங்களுக்கு மிஸ் ஆகக்கூடாது நீங்க நினைச்சீங்கன்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க. அப்பதான் நோட்டிபிகேஷன்ல நம்ம வீடியோ அப்லோட் பண்ண உடனே உங்களுக்கு நோட்டிபிகேஷன் வரும். நீங்களும் வீடியோஸ் மிஸ் பண்ணாம பார்க்கலாம். அதுதான் சப்ஸ்கிரைப் பண்ண சொல்றேன். சரி, சப்ஸ்கிரைப் பண்ணிட்டீங்களா? Hello everyone, this is Yasser. Welcome to Yasser Speaks. பிரானோஸ் செலக் இவர் தான் நம்ம கதையோட ஹீரோ. இவர் கதைன்னு சொல்ல முடியாது. இது வந்து நிஜமான சம்பவம். இந்த வாழ்க்கை, இந்த மனுஷனோட வாழ்க்கையில் நடந்தது. கதைன்னு சொல்லி நினைச்சுக்காதீங்க. இது உண்மை சம்பவம் தான். சரி, இந்த மனுஷன் வந்து 1929ல யுகோஸ்லாவியா அப்படின்னு சொல்லப்படக்கூடிய ஒரு நாட்டில் தான் பிறக்கிறாப்புற. பிறந்தவர் வந்து பெரிய காஸ்ட்லியான ஃபேமிலியில பிறந்திருக்காரு, ரிச்சான ஃபேமிலியில பிறந்திருக்கிறாரா அப்படின்னு கேட்டீங்கன்னா இல்லை, ஒரு சாதாரண மனுஷன் தான். அண்ட் அஃப்கோர்ஸ் இந்த மனுஷனும் பெரிய அளவு காசு சம்பாதிக்கணும், பெரிய அளவு ரிச்சான வாழ்க்கை வாழணும் இன்ட்ரெஸ்ட் படாத மனுஷன். ஒரு அமைதியான வாழ்க்கை, ஒரு ஸ்மூத்தான வாழ்க்கை. யார்கிட்டயும் எந்த பிரச்சனைக்கு போக வேணாம்ப்பா, நம்மளுக்கு எதுக்கு வம்பு தும்புன்னு நினைக்கக்கூடிய மனுஷன் சாதாரணமா வாழ்க்கை வாழ்த்துட்டு வராரு. ஆனா இந்த மனுஷனுக்கு வந்து மியூசிக் மேல ரொம்ப இன்ட்ரெஸ்ட். அதே மாதிரி மியூசிக் எல்லாம் கத்துக்கிறாரு. ஒரு ஸ்கூல்ல கூட அதுக்கப்புறம் வந்து மியூசிக் டீச்சரா ஒர்க் பண்ணிட்டு வராரு. ஒரு சாதாரண மிடில் கிளாஸ் லைஃப் தான் வாழ்ந்துகிட்டு வராரு. பீஸ்ஃபுல்லான லைஃப் வந்துகிட்டு இருந்தாரு. காசு இருந்தா கூட நிம்மதி இருக்காதுன்னு பல பேர் சொல்லுவாங்க. அந்த மாதிரி கேரக்டர் போல மனுஷன். காசெல்லாம் எனக்கு பெரிய அளவு வேணாம், எனக்கு நிம்மதி இருந்தா போது அமைதியான வாழ்க்கை வாழ்ந்துட்டு வராரு. எப்போ வரைக்கும் இந்த இவரோட அமைதி நீடிக்குதுன்னா 1962 வரைக்கும் நீடிக்குது. அதுக்கப்புறம் தான் மனுஷ வாழ்க்கையில ஒரு முக்கியமான சம்பவம் நடக்குது. சம்பவம் என்னன்னா, இவர் வந்து ஒரு இடத்துக்கு போறாரு. அந்த இடத்தோட பேர் வந்து ட்ருபவிங் அப்படின்னு சொல்லப்படக்கூடிய ஒரு இடத்துக்கு போறாரு. அந்த இடத்துக்கு வந்து ட்ரெயின் மூலியமா போறாரு. ஒரு ட்ரெயினை புக் பண்ணிட்டு ட்ரெயின் மூலியமா போறாரு. ட்ரெயினும் புக் பண்ணிட்டாரு, ட்ரெயின்ல ஏறிட்டாரு, ட்ரெயினும் கிளம்பிருச்சு, ட்ரெயின் போய்கிட்டு இருக்கு, அந்த இடத்த நோக்கி போய்கிட்டு இருக்குது. அந்த டைம்ல இவர்கிட்ட திடீர்னு ஒரு சவுண்டு, அந்த ட்ரெயின் போக போக டமார்னு ஒரு சவுண்டு கேட்டேன். என்னடா அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கிற இந்த டைம்ல வந்து அந்த ட்ரெயினோட அவர் உட்கார்ந்து கம்பார்ட்மெண்ட், அந்த கம்பார்ட்மெண்ட் மட்டும் கீழே விழுந்துருது. எங்க இருந்து விழுகுதுன்னா, ஒரு பிரிட்ஜ் மேல அந்த ட்ரெயின் போய்கிட்டு இருக்குது. அந்த பிரிட்ஜ்ல இருந்து இந்த ட்ரெயின் விழுந்துருது. விழுகிற டைம்ல ஏதோ நல்ல நேரம், இவரோட நல்ல நேரம் சொல்லலாம். அந்த ட்ரெயின் வந்து ஒரு இதுல ஆத்துல விழுந்துருது. ஆத்துல விழுந்தோன்னு, அந்த ரிவர்ல விழுந்தோடனே அந்த கம்பார்ட்மெண்ட்ல இருந்த 17 பேர் வந்து உயிரிழந்து போயிடுறாங்க. இவர் கூட டிராவல் பண்ண 17 பேர் வந்து உயிரிழந்து போயிடுறாங்க. ஆனா தலைவர் மட்டும் அந்த ரிவர்ல இருந்து, அந்த நதியில இருந்து எப்படியோ நீச்சல் அடிச்சு கரை ஒதுங்கிறாரு. ஆனா நீச்சல் அடிக்கிறப்ப இங்க முக்கியமான விஷயம் என்ன நடக்குதுன்னா, இவரோட ஒரு கையை பிராக்சர் ஆயிடுது, கையை உடைஞ்சு போயிருது. ஆனா தன்னோட தன்னம்பிக்கை விடாம இந்த மனுஷன் நீச்சல் அடிச்சு எதிர் நீச்சல் போட்டு அந்த ரிவர்ல இருந்து, அந்த நதியில இருந்து கரை ஒதுங்கி
உயிர் பழச்சிடுறாரு. இது இந்த மனுஷனோட வாழ்க்கையில நடக்கிற முதல் சம்பவம். இதுக்கப்புறம் அடுத்த வருஷமே 1963ல இன்னொரு சம்பவம் நடக்குது. என்ன சம்பவம் நடக்குதுன்னா, இவர் வந்து ஒரு ஃப்ளைட்ல போய்கிட்டு இருக்கிறாரு. ஏதோ ஒரு எமர்ஜென்சிக்காக ஃப்ளைட்ல போய்கிட்டு இருக்காரு. ஏன் எமர்ஜென்சி சொல்றேன்னு சொல்றீங்க கேட்டீங்கன்னா, பிகாஸ் இந்த மனுஷனுக்கு வந்து ஃப்ளைட்ல போகிறதுனா ரொம்ப பயம். அதுக்கப்புறம் நான் சொன்னேன்ல, ஒரு நிம்மதியான வாழ்க்கை, ஒரு ஏழ்மையான வாழ்க்கை இந்த மனுஷன் வாழ்றதுக்கு பிடிக்கும் இந்த மனுஷனுக்குன்னு சொன்னேன்ல. ஸோ இவர் வந்து அந்த ஃப்ளைட்ல போறதெல்லாம் ரொம்ப ஆசைப்படாத மனுஷன், இஷ்டப்படாத மனுஷன், ஃப்ளைட்ல போகாத மனுஷன். ஃபர்ஸ்ட் டைம் அந்த ஃப்ளைட்ல போறாரு. ஏதோ ஒரு எமர்ஜென்சி காரணத்தினால இந்த ஃபேமிலி பீப்பிள்ஸ் ஏதோ டிமாண்ட் பண்றாங்க, வர சொல்லி கூப்பிடுறாங்கன்னு சொல்லிட்டு ஃப்ளைட்டை புக் பண்ணி போறாரு. இவரும் அதே மாதிரி சாதாரணமா இந்த ட்ரெயின்ல வந்து நியூஸ் பேப்பர் படிச்சுட்டு காஃபி குடிச்சிட்டு போய்கிட்டு இருந்தாரு. அதே மாதிரி இதுலயும் வந்து பேப்பர் படிச்சுட்டு நியூஸ் பேப்பர் படிச்சுட்டு காஃபி குடிச்சிட்டு போய்கிட்டு இருக்காரு. விண்டோ சீட்ல உட்காந்து, ஃப்ளைட்ல விண்டோ சீட்ல உட்காந்து. அந்த டைம்ல என்ன ஆகுதுன்னா, திடீர்னு அந்த ஃப்ளைட் வந்து டீப்ரெஷரைஸ்ட் ஆயிட்டு இந்த ஃப்ளைட்ல இருந்து இவர் தூக்கி வீசப்படுறாரு. 10,000 அடியில வளர்ந்துகிட்டு இருக்குது அந்த ஃப்ளைட். இவர் மட்டும் தனியா தூக்கி வீசப்படுறாரு. தூக்கி வீசப்பட்டோன்னா அந்த ஃப்ளைட்டும் இதாயிருது, ஆக்சிடென்ட் ஆயிருது. அந்த ஃப்ளைட்ல பேசஞ்சர் ஒரு 30-35 பேசஞ்சர் உயிரிழந்து போயிடுறாங்க. அந்த ஃப்ளைட்ல பறந்துகிட்டு இருந்த பேசஞ்சர். இவர் மட்டும் தூக்கி வீசப்படுறாரு. எங்க போய் லேண்ட் ஆகுறாரு கேட்டீங்கன்னா, ஒரு மரத்து மேல லேண்ட் ஆயிடுறாரு. இவர் வீசப்படுற டைம்ல எந்த ஒரு பாராசூட்டும் கிடையாது, ஒரு சேஃப்டி ஒரு சூட்டும் கிடையாது. சாதாரணமா என்ன சட்டை பேண்ட் போட்டாரோ அந்த நியூஸ் பேப்பரோட இவர் பறந்து போய் கரெக்டா ஒரு மரத்து மேல லேண்ட் ஆயிடுறாரு. மரத்து மேல லேண்ட் ஆகி ஒரு உயிர் பொழைச்சிடுறாரு. கொஞ்ச நேரம் அன்கான்சியஸ் ஆயிடுறாரு. அதுக்கப்புறம் உயிர் பொழைச்சிடுறாரு. ஆனா அந்த ஃப்ளைட்ல இருந்த 30-35 பேர் வந்து உயிர் இழந்து போயிடுறாங்க. இந்த மாதிரி மிகப்பெரிய 2 சம்பவம், ஃப்ளைட் ஆக்சிடென்ட், ட்ரெயின் ஆக்சிடென்ட் இருந்து மனுஷன் எப்படி உயிர் பொழைச்சு வந்துடுறாரு. நேரம் நல்லா இருந்ததுனால, அதனாலதான் லக்கியஸ்ட் மேன் சொல்றாங்க. உயிர் பொழைச்சு வந்துடுறாரு. உயிர் பொழைச்சு வந்ததுக்கு அப்புறம் மனுஷன் ஃப்ளைட்ல போனதான் பிரச்சனை, ட்ரெயின்ல போனதான் பிரச்சனை, மற்ற வெஹிக்கிள்ஸ் போனதான், பப்ளிக் டிரான்ஸ்போர்ட்ல போனதான பிரச்சனை, மற்ற வண்டி ஓட்டினாதான் பிரச்சனை, நானே என்னோட வண்டியை ஓட்டிக்கிறேன்டா, நான் இனிமேல் பப்ளிக் டிரான்ஸ்போர்ட்லேயே போக மாட்டேன்னு சொல்லிட்டு மனுஷன் வந்து ஒரு கார் எடுத்துட்டு ஒரு இடத்துக்கு டிராவல் பண்ணி போய்கிட்டு இருக்காரு. டிராவல் பண்ணி போற டைம்ல என்ன ஆகுதுன்னா, அந்த கார் ஃப்ரண்ட் சைட்ல இருந்து ஏதோ ஒரு புகை வர ஆரம்பிக்குது. புகை வர ஆரம்பிச்சோடனே உடனே இந்த மனுஷன் காரை நிப்பாட்டி என்ன புகை வருதுன்னு சொல்லிட்டு வெளியில வந்து பாக்குறாரு. வெளியில வந்து அந்த பாக்குற டைம்ல என்ன ஆகுதுன்னா, அந்த கார் வந்து ஃபுல்லா பத்திக்குது. இன்னாரும் உள்ள இருந்திருந்தாருன்னா இவரு பத்தி எரிஞ்சு சாம்பல் ஆயிருப்பாரு. எப்படியோ அந்த புகை வந்தோடனே சுதாரிச்சு வெளியில வராரு. கார் வந்து பத்திக்கிச்சு. பத்தி அந்த கார் ஃபுல்லா எரிஞ்சிருச்சு. இவருக்கு உயிர் பொழைச்சு போயிடுறாரு. இது வந்து 3வது சம்பவம். 4வது சம்பவம் திருப்பி நடக்குது. திருப்பி என்ன நடக்குதுன்னா, அதே மாதிரி ஒரு கார்ல போயிட்டு இருக்கிறாரு. இப்போ ஃபர்ஸ்ட் வந்து ஃப்ரண்ட் சைட்ல இருந்து புகை வந்துச்சு. இப்போ வந்து பேக் சைட்ல இருந்து புகை வருது. அது வந்து ஒரு இதுல மிரர்ல பாத்துறாரு. என்னடா புகை வருதுன்னு சொல்லிட்டு காரை நிப்பாட்டி வெளியில வந்து பார்த்தா, அந்த செகண்ட் அந்த புகை வந்து நெருப்பு காரணத்துல தான் அந்த புகை வந்திருக்குது. அந்த நெருப்பு வந்து இவர் ஃபியூல் டேங்க்ல பத்தி அந்த காரை பிளாஸ்ட் ஆயிடுது. அந்த கார் பிளாஸ்ட் ஆகி இவரு வெளியில வந்துடுறாரு. இவரு உயிரை தளச்சிடுறாரு. இது வந்து 4வது சம்பவம் இந்த மனுஷன் வாழ்க்கையில் நடக்குது. இந்த மாதிரி 4 சம்பவத்துல இருந்து மனுஷன் உயிர் பொழைச்சிடுறாரு. அதுக்கப்புறம் மனுஷன் வாழ்க்கையை வெறுத்து போயிடுறாரு. என்னடா இது, நான் ஓட்டினாலும் பிரச்சனை, இன்னொருத்தவங்க ஓட்டினாலும் பிரச்சனை, இனிமேல் இந்த மாதிரி வண்டி வாகனங்களையும் யூஸ் பண்ணக்கூடாதுன்னு சொல்லி மனுஷன் வெறுத்து போய் ஒரு ரோட்ல வந்து சாதமா நடந்து போய்கிட்டு இருக்காரு. நடந்து போற டைம்ல என்ன ஆகுதுன்னா, இன்னொரு பஸ்ஸுக்காரன் வந்து மனுஷன் மேல இடிச்சிடறான். இடிச்ச உடனே இவர் இறந்துட்டாருன்னு கேட்டீங்கன்னா, எப்பவும் போலதான் மனுஷன் இன்னொருத்தங்க இடிச்சு கூட, பஸ் இடிச்சு கூட உயிர் பொழைச்சிடறாரு. அதுவும் எந்த மாதிரி உயிர் பொழைக்கிறாருன்னா, பெரிய அளவு எதுவுமே அடியே படல. அது சின்ன அடி, சின்ன ஸ்கிராட்ச், கார்ல அடி, கையில அடி, அந்த மாதிரி சின்ன ஸ்கிராட்ச் தான் ஆகுது. ஆனா பெரிய அளவு எதுவுமே அடிப்படல. உடனே பஸ் இடிச்ச உடனே இவரு எந்திரிச்சு நடந்து அந்த பஸ் டிரைவர்கிட்ட போய், எல்லாரும் நீங்களாம் சேஃபா, உங்களுக்கு எல்லாம் ஒன்னும் ஆகலையான்னு சொல்லிட்டு அவங்கள போய் விசாரிக்கிறாரு. அதுல அந்த பஸ்ல டிராவல் பண்ண ஏதோ 2 பேர் மட்டும் ஏதோ சின்ன இதாயிடுச்சு, இன்ஜுரிஸ் வச்சு அவங்கள போய் ஹாஸ்பிட்டல் சேர்க்கிறாரு. இந்த மனுஷன் அதுக்கு ஹெல்ப் பண்றாரு. என்ன சொல்றதுன்னே தெரியல. இன்னும் இருக்குது. இன்னொரு 6வது சம்பவம் என்ன நடக்குதுன்னா, மனுஷன் ஒரு பஸ்ஸை புக் பண்ணி ஏதோ ஒரு ஊருக்கு போய்கிட்டு இருக்கிறாரு. பஸ்ஸை புக் பண்ணி அந்த ஊருக்கு போற டைம்ல அதே மாதிரி அந்த ட்ரெயின்ல ஒரு சம்பவம் நடந்துச்சுல, அதே மாதிரி ஒரு சம்பவம் இந்த பஸ்ல போகும்போது நடக்குது. என்ன நடக்குதுன்னா, ஒரு பாலத்து மேல அந்த பஸ் ஏறினதுக்கு அப்புறம் அந்த பாலத்துல இருந்து பஸ் கவிழ்ந்து விழுந்துருது. கீழே விழுகிற டைம்ல அதே மாதிரி ஒரு ஆத்துல தான் அந்த பஸ் விழுந்துருது. இந்த மனுஷனுக்கு ஆல்ரெடி எக்ஸ்பீரியன்ஸ் இருக்குது. ட்ரெயின்ல போய் ட்ரெயின் கீழே கவிழ்ந்தா கூட அதுல இருந்து பொழைச்சு வந்த எக்ஸ்பீரியன்ஸ் இருக்குல்ல, அதுல இருந்து அந்த மனுஷன் நீந்தி அடிச்சு, எதிர் நீச்சல் அடிச்சு திருப்பி பொழைச்சு வந்துடுறாரு. ஆனா இதுல கை பிராக்சர் அதெல்லாம் எதுவும் நடக்கல. கை பிராக்சர் ஆகிய மனுஷன் பொழைச்சு வந்துடுறாரு, நீச்சல் அடிச்சு வந்துடுறாரு. இது ஒன்றும் நடக்கல, ஆனாலும் பொழைச்சு வந்துடுறாரு. இதுலயும் ஒரு 30-35 பேரு பஸ்ஸில் அவர் கூட டிராவல் பண்ண எல்லாருமே உயிரிழந்து போயிடுறாங்க.
இந்த மாதிரி கண்டினியூஸா சம்பவம் நடந்து வந்துகிட்டே இருக்குது. அதுக்கப்புறம் இவர் வந்து ஏதோ ஒரு ஊருக்கு போறாரு. அந்த ஊருக்கு போற டைம்ல எப்படின்னா ஒரு மலையை கடந்து தான் அந்த ஊருக்கு அவர் போகணும். அந்த மாதிரி இவர் எதுல போறாருன்னா இவர் பிரைவேட் வெஹிக்கிள் பிரைவேட் கார்ல தான் போறாரு. போற டைம்ல என்ன ஆகுதுன்னா ஆப்போசிட்ல ஏதோ ஒரு ட்ரக் வந்து பிரேக் ஃபெயிலியர் ஆகி இவர் மேல இடிச்சிருது. இவர் வந்து மலை மேல தானே போய்கிட்டு இருக்காரு. அந்த காரு வந்து இடிச்ச உடனே கவிழ்ந்துருது. அது மலையில இருந்து கவிழ்ந்து விழுந்தது. காலு கவிழ்ந்து விழுந்த உடனே என்ன ஆகுதுன்னா இவர் வந்து அந்த கார்ல இருந்து ஜம்ப் அடிச்சு இவர் வந்து ஒரு மரத்தை பிடிச்சிக்கிறாரு. மரத்தை பிடிச்சி இவர் சேஃப் ஆயிடுறாரு. கார் மட்டும் கீழே விழுந்துருது. அதுக்கப்புறம் இவர் வந்து காப்பாத்திடுறாங்க. இந்த சம்பவத்திலையும் மனுஷன் வந்து உயிர் தப்பிச்சிடுறாரு. இந்த மாதிரி ஒரு 7 சம்பவம் இந்த மனுஷனோட வாழ்க்கை நடந்திருக்குது. இந்த மாதிரி 7 ஆக்சிடென்ட்லயும் இவர் வந்து உயிர் பொழைச்சிடுறாரு. அதுக்கப்புறம் என்ன நடக்குதுன்னு கேட்டீங்கன்னா ஒன்றும் நடக்கல. இந்த மாதிரி எதுவும் ஆக்சிடென்ட் சம்பவம்லாம் இவர் வாழ்க்கையில நடக்கல. சாதாரண லைஃப் இவர் இஷ்டப்பட்ட லைஃப் வந்து வாழ்ந்துகிட்டே இருக்கிறாரு. அதுக்கப்புறம் 2016ல இவர் வந்து இறந்து போறாரு. இறந்து எப்படி போறாருன்னா இந்த மாதிரி ஆக்சிடென்ட்டோ ஃபிளைட் ஆக்சிடென்ட்டோ ட்ரெயின் ஆக்சிடென்ட்டோ பஸ் ஆக்சிடென்ட்டோ இந்த மாதிரி எதுவும் ஆக்சிடென்ட் இல்லை. சாதாரணமா இவர் எப்படி இஷ்டப்பட்டாரோ எப்படி சாதாரண வாழ்க்கை வாழணும் இஷ்டப்பட்டாரோ அதே மாதிரி வாழ்க்கை வாழ்ந்துகிட்டு இருக்கும்போது தூக்கத்துல உயிரிழந்து போயிடுறாரு. எந்த ஒரு மிகப்பெரிய ஆக்சிடென்ட் ஆகல. இவர் உயிரிழந்து போல. அவ்வளவுதான் இவர் வாழ்க்கை. பல பேர் என்ன சொல்றாங்கன்னா இதெல்லாம் கட்டுக்கதை. இந்த ஃபிளைட் ஆக்சிடென்ட்லாம் நடந்ததெல்லாம் அந்த மாதிரி இதே கிடையாது, ப்ரூஃபே கிடையாது. என்ன ஃபிளைட் எல்லாம் ஃபிளைட் டீட்டெயில்ஸ் கொடுங்க அப்படி சொல்லி இன்வெஸ்டிகேஷன்லாம் பண்ண போயிருக்கிறாங்க. அதுக்கு பல பேர் என்னென்னவோ சொல்லியிருக்காங்க. இல்லை இதெல்லாம் பொய் கதை, சும்மா ஓடு விடுறாரு அவரு அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க. ஆனா அதுக்கெல்லாம் அந்த மனுஷன் கேரே பண்ணிக்கல. அவர் சார்ந்தவங்களும் அதை கேர் பண்ணிக்கல. அவர் சார்ந்தவங்க தான் இதெல்லாம் சொல்றது, இது மாதிரி நடந்துச்சு சொல்றாங்க. ஆனா அதை கேர் பண்ணிக்கல. இந்த மனுஷன் வந்து பெரும்பாலும் இந்த ஃபேம் எல்லாம் விரும்பல. எனக்கு வந்து இதனால காசு சம்பாதிக்கணும் அந்த மாதிரிலாம் அந்த மனுஷன் விரும்பல. நீங்க ஏதோ சொல்றதா சொல்லிக்கிட்டு போங்க. நடந்தது இதுதான், எனக்கு இது நடந்துருச்சு அவ்வளவுதான். இதை வந்து நான் ப்ரூவ் பண்ணி தான் காட்டணும், எனக்கு அவசியமே கிடையாது அப்படின்னு சொல்லிட்டு சாதாரணமா இருந்துட்டு போயிட்டாரு. இதனால இவர் வந்து பல பேர் என்ன சொல்றாங்க, லக்கியஸ்ட் மேன் பல பேர் சொல்றாங்க. பல பேர் வந்து அன்கில்லபிள் மேன்னு பல பேர் வச்சிருக்கிறாங்க. பட் என்னோட பர்ஸ்பெக்டிவ் என்னன்னா மனுஷன் வந்து எந்த ஒரு சிச்சுவேஷன்லயும் தன்னோட தன்னம்பிக்கை விடல. அண்ட் அஃப்கோர்ஸ் இவர் வந்து ஒரு ப்ராப்ளம் வந்து சால்வ் பண்ணணும்னா டக்குனு டெசிஷன் எடுத்திருக்காரு. டக்குனு ஷார்ப்பா இருந்திருக்காரு. டக்குனு டெசிஷன் எடுத்திருக்காரு. ஏன் நான் சொல்லிக்க விரும்புறேன்னா அந்த ட்ரெயின் ஆக்சிடென்ட் நடந்தா கூட ட்ரெயினுக்கு இந்த ரிவர்ல கவிழ்ந்ததுக்கு அப்புறம் கூட கை உடைஞ்சதுக்கு அப்புறம் கூட மனுஷன் வந்து தன்னம்பிக்கை விடாம நீந்தி உயிர் பொழைச்சிட்டாரு. அந்த 17 பேர் நீந்தாதனால உயிர் இழந்துட்டாங்க. இது ஒரு ரீசன். அதுக்கப்புறம் வந்து இந்த ஃபிளைட்லாம் சொல்றாங்க. ஃபிளைட் வந்து எனக்கு நம்பணும்னு கூட தோணல. இந்த சம்பவம் நடந்துச்சா கூட எதுவும் ப்ரூஃப் கிடையாது. இவங்க இந்த நெய்பர்ஸ்லாம் சொல்லியிருக்காங்க இன்டர்நெட்ல இந்த மாதிரி போட்டுருச்சு இவரை பத்தி. அதை தான் நான் உங்கள்கிட்ட ஷேர் பண்றேன். இதுக்கு எந்த ப்ரூஃப்லாம் கிடையாது. அந்த ஃபிளைட்ல கூட ஏதோ ஒரு நல்ல டைம் நல்ல நேரத்தினால இவர் பொழைச்சிட்டாருன்னு கூட சொல்லலாம். அதுக்கப்புறம் இந்த பஸ் ஆக்சிடென்டா இருக்கட்டும், பஸ் ஆக்சிடென்ட்லயும் நீந்தி வெளியில வந்துட்டாரு தன்னம்பிக்கை விடாம. அதுக்கப்புறம் அந்த கார் ஆக்சிடென்டா இருக்கட்டும், கார் ஆக்சிடென்ட்லாம் மனுஷன் வந்து டக்குன்னு ஒரு ப்ராப்ளம் வருதா அதை வந்து சொல்யூஷன் டக்குன்னு ஷார்ப்பா டிசிஷன் எடுத்து வெளியில வந்து பார்த்துருக்காரு. அதனால உயிர் பொழைச்சிட்டாரு அந்த 2 கார் அட்டம்ப்ட்லயும். அதுக்கப்புறம் பஸ் இடிச்சது கூட சொல்றாங்க. பஸ் இடிச்சது கூட ஏதோ நிஜம் சின்னதா இடிச்சிருக்கலாம், கீழே விழுந்திருக்கலாம், பஸ்ஸுக்கு அடியில கூட போயிருக்கலாம், பஸ் அவர் மேல ஏறாம போயிருக்கலாம். எனக்கு எப்படி தலை மேல வந்து கார் ஏறாம எப்படி அவர் தப்பிச்சாரோ, பஸ் டிரைவர் எப்படி கண்ட்ரோல் பண்ணாரோ அந்த மாதிரி கார் டிரைவர் எப்படி கண்ட்ரோல் பண்ணாரோ அந்த மாதிரி பஸ் டிரைவர் கூட கண்ட்ரோல் பண்ணிருக்கலாம். இந்த மாதிரி கூட நடந்திருக்கலாம். ஆனா முழுக்க முழுக்க இந்த மனுஷன் வந்து தன்னம்பிக்கையை விடல. கரெக்டான ஷார்ப்பான டிசிஷன், கரெக்டா இமிடியேட்டா டிசிஷன் எடுத்திருக்காரு. அதனால நிறைய ஆக்சிடென்ட்ல இருந்து தப்பிச்சிருக்காரு. அதான் எனக்கு தோணுது. சரி உங்களுக்கு எப்படி தோணுதுன்னு கமெண்ட்ல சொல்லிட்டு போங்க. நீங்க இவருக்கு என்ன பேர் கொடுக்க விரும்புறீங்க, லக்கியஸ்ட் மேனா இல்ல அன்கில்லபிள் மேனா, அது நீங்க கமெண்ட்ல சொல்லிட்டு போங்க. இன்னைக்கு வீடியோ அவ்வளவுதான். நாளைக்கு இதே மாதிரி ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோல பார்ப்போம், சந்திப்போம். அது வரைக்கும் டில் தென் டேக் கேர், பாய்.